வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்து சனிப்பயிற்சி திருப்பியுமா அப்படின்னா எஸ், இது வந்து சனிப்பயிற்சி வந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறை. முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம வந்து இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார்? திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனிப்பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வந்து வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். சரி, இந்த சனிப்பயிற்சி எப்படி அவங்களுக்கு இருக்குன்னா, அவங்கள மெயினாக எதுவும் சனி பகவான் தாக்கமோ பார்வையோ எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து டைம் நல்லாயிருக்கு. அதுவும் ஜூன் இப்போவே டைம் நல்லாயிருக்கு. அவங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பார்த்துட்ருக்காரு, 2ஆம் வீட்டையும் குரு பார்த்துட்ருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் வந்து குரு டைரெக்டாகவே பார்ப்பார். அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்க. அப்படின்னா என்ன, கையில் வந்து நல்லா காசு தங்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தோடு வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும், வேலைகளில் ப்ரமோஷன்லாம். ஏன்னா விருச்சகம்லாம் ப்ரமோஷனுக்கும் அங்கீகாரத்துக்கும் போராடம் வாங்கிறதுக்கு ஈஸியாக ஏமாற்றி விட்ருவாங்க. விருச்சகத்தை நல்ல வேலை வாங்கிட்டு ஏமாற்றி விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நடக்காது. நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும். கம்முன்னு உக்காந்துட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கெலாம் வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கனாலும் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், அந்த உங்களுக்கு எதில் போட்டால் பணம் வரும், ஸ்டாக் மார்க்கெட்டா, வீடா, நகை, எதில் போட்டால் பணம் வரும்ன்றதை செக் பண்ணிவிட்டு போடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த வண்டி வாகனம்லாம் வாங்கினா எந்த பிராண்டு, எந்த கலரு, எந்த நம்பரில் வாங்கினா நல்லதுன்றதெல்லாம் ஒரு நம்ம கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு வாங்கினீங்கன்னா அது வந்து ஒன்றும் நல்ல யூஸ் ஆகும். பெஸ்ட்டு காரியம் என்னென்னா, நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்லா வின் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய இந்த சைபர் செக்யூரிட்டியில் வேலை செய்வீங்க, காவல் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக வேலை செய்வீங்க. இதுக்கெலாம் நிறைய படிக்கணும், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். மூளையும் உங்களுக்கு நல்ல மூளை, நல்ல டீப் ரிசர்ச்னாவே விருச்சகம் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்ச்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் படித்து சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும், ஓகேங்களா? அப்போ எதில் சார் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, குடும்பம் விஷயத்தில், அதாவது இந்த பசங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரும், வீட்டுங்களில் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. லவ்வர்ஸ் வந்து அந்த ஈகோ இஷ்யூ உள்ள ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஜென்ரலாகவே விருச்சகம் கொஞ்சம் லைட்டாக ஈகோ பார்க்கும், ரெஸ்பெக்ட் பார்க்கும், டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஏன்னா விருச்சகன்றது இந்த தேல் சிம்பல். தேலோடைய வாழ்க்கை முறையெல்லாம் நினச்சி பாருங்கள். தேல்லாம் இனம் சேர்ந்த பிறகு பெண் தேல் வந்து ஆண் தேலை கொண்டுடும், இன்னும் வேறு யாருக்கையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பெண் தேலும் பார்த்திங்கன்னா குட்டி போட்ட பிறகும் அது தானே இறந்துடும். அதாவது மற்றவங்களுக்காக, மற்ற உயிர் ஜனனத்துக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது யாருன்னு விருச்சகம். குடும்பத்துக்காக அவ்வளோ உழைப்பாங்க, குடும்பத்துக்காக அவ்வளோ குட்டி கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்கள ஏதாவது ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் மற்றவங்களையும் அழிச்சிருவாங்க, அவங்களையும் அழிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கேரக்டர் தான் விருச்சகம் ராசியில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்போ இந்த குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒன்று. வேறு வந்து நீங்கள் வந்து தொழில் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பண்ணுற தொழிலில் கவனமாக இருங்க, ஓகே? ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் அந்த தொழில் ஸ்தானம், ப்ராஃபிட் அந்த ஸ்தானத்தெலாம் பார்க்கும் தொழில் லைட்டாக ஏதாவது முடக்கம் வர மாதிரி இருக்கும்.
சார் தொழிலே முடங்கினா அப்புறம் எப்படி சார்னா, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த துவரம் பருப்புலாம் கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் பேப்பரில் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு தோராயமாக உங்கள் விருச்சக ராசி லக்னத்துக்கு சொல்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கிடச்சதுன்னா அதை எந்த கிரகங்களாக அதோட தொடர்பு இருக்குன்றதை பார்த்துட்டு இன்னும் நம்ம வந்து டீட்டெயிலாக கொடுக்கலாம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து தெய்வ வழிபாடு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கவே இருக்கார் நம்ம தலைவன் முருகன் தான். முருகர் நல்ல அலங்கார கோலத்தில் வச்சு வழிபடுங்க. துர்க்கை அம்மன் நல்ல அலங்கார கோலத்தை வச்சு வழிபடுங்க. யோக நரசிம்மர் இவருடைய வழிபாடெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சனி பகவான் உள்ளே வர்றதுனால நீங்கள் இந்த கோவில்களில் இருக்கிற சனி பகவான்களை வேண்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வழிபடும். முருகர் ஏதாவது பெரிய முருகர் கோயிலில் இருக்க சனி பகவானோ இல்லை நரசிம்மர் துர்கை அம்மன் கூட இருக்க சனி பகவானை நீங்கள் வேண்டிங்கன்னா இன்னும் நல்ல வேலை செய்யும். மற்றபடி பர்டிகுலராக எதனா உங்களுக்கு கோவில் சொன்னால் நம்மளது இருக்குது, திருக்கொள்ளிக்காடு இருக்குது, திருநள்ளாறு இருக்குது. இல்லை உங்கள் ஜாதகப்படி எந்த கோவிலுக்கு போகணுன்றதையும் நம்ம வந்து பார்த்து சொல்லலாம். நீங்கள் இந்த டைமில் வந்து அன்னதானம் நிறைய போடுறது நல்லதுங்க, உங்கள் கருமை கிடைக்கிது. ஏன்னா விருச்சக ராசி வந்து நல்லா கருமை கழிக்க வேண்டிய ராசி, கருமாவும் கழியும் அந்த ராசிக்கு. ஸோ நீங்கள் வந்து சாம்பார் சாதம்னா அதிகமாக சாம்பார் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் அன்னதானமாக கொடுக்க ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு குடிக்கிறது நல்லது. ஜென்ரலாக உங்கள் சாப்பாட்டில் அடுத்த 2.5 வருஷத்துக்கு வந்து நல்லெண்ணெய் அதிகமாக கலந்துக்கோங்க. நம்ம நெய் கலந்துப்போம், நிறைய விஷயம் கலந்துப்போம். நல்லெண்ணெய் கலந்துக்கோங்க. நல்லெண்ணெய் கலந்து அதுவே ஒரு பரிகாரம். நல்லெண்ணெய் வந்து உடம்புல இருக்க சனி பகவானுடைய தாக்கத்தை கம்மி பண்ணும். இது வந்து சயின்டிஃபிக்காகவே சொல்லலாம். நம்ம இன்றைக்கி ஆன்மீகமாக இருக்கட்டும், சயின்டிஃபிக்காகவே சொல்லலாம். இந்த சாட்டன்லேருந்து வர ரேஸை வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெய் ரொம்ப உபயோகப்படும். யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். மேலும் நம்ம சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ராசிக்கும் தமிழர்களில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துடுச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது, மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே வந்து சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டுன்னு வைப்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவானா, இன்றைக்கி எல்லாமே லட்சமாகி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு ஏற்றினா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக்கு, க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்னாடியும்
ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ணணும் சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.